அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உங்கள் 20ஸ்ல ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பீங்க. லைஃப்பை பற்றியான நிறைய கனவுகள் இருக்கும். எனக்கு இப்படி தான் மேரேஜ் நடக்கணும், நான் ஒன் சைட் போகணும், ஒரு ஸ்டார்ட் அப்பை பில்ட் பண்ணணும், ஒரு யூடியூப் ஆகணும், ஒரு நல்ல வேலையில் சாஃப்ட்வேரில் போய்ட்டு உட்காந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், இல்லை நான் ஒரு சிஏ ஆகணும், நான் ஒரு லாயர் ஆகணும். இப்படிப்பட்ட நிறைய கனவுகளோட உங்கள் 20s ஆரம்பிப்பீங்க. கண்ணதாசன் ஒரு வரி சொல்லியிருப்பார்ல, நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. இதே கான்செப்டு உங்கள் மண்டையில் எப்போ ஓடணும்? 30 வயசில் ஓடும். 20 வயசில் ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுவீங்க. சில டைம்ஸ் ட்ரை பண்ணாதையும் இருப்பீங்க. 25 வரத்துக்குள்ளே லைஃப்பை பற்றியான ஒரு சின்ன பர்செப்ஷன் உங்கள் மண்டையில் வந்துடும். லைஃபுங்கிறது வெறும் படிப்பு மட்டுமே கிடையாது. படிப்பை தாண்டி அனுபவங்கள் ரொம்ப முக்கியம். பீப்புள் கூட நெட்ஒர்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நெட்ஒர்க் பண்ணுறன்னு பேரில் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆக்சுவல் ப்ரொடக்டிவ் நெட்ஒர்க்கிங்காக இருக்கணும். கொஞ்சம் காலகட்டத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைவாங்க. ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸாக சில பேருக்கு கல்யாணம் ஆகிடும் 25 வயசுலேயே. நீங்கள் அப்போது ஜாபில் போயே இருக்க மாட்டீங்க, ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். நீங்கள் நினைப்பீங்க, அடப்பாவி நான் 25 வயசில் ஜாபுக்கே போகல, நீ கல்யாணமே பண்ணிட்டியாடான்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃபிலாசபி திங்ஸ்லாம் மண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வரும். பர்பஸ் ஆஃப் லைஃப் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். சில சக்ஸஸாக பார்த்துருப்பீங்க. சில பேர் கவர்மெண்ட் ஜாப் எழுதி சீக்கிரம் வேலைக்கு போயிருப்பீங்க. சில பேர் 30 வயசு ஆகியும் அப்போ தான் சின்ன வேலைக்கு போயிருப்பாங்க. அட்லீஸ்ட் 30ல் உங்களுக்கு ஒரு பேசிக் ஜாப் இருக்கும். பேசிக் உங்களால் ஒரு விஷயத்தை ஓனாக டிசைட் பண்ண முடியும். ஒரு பேசிக் க்ளோத்ஸ் இருக்கும், சாப்பிட ஃபுட் இருக்கும். பேசிக்கான நீட்ஸில் நீங்கள் அந்த டைமில் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்படி பண்ணலன்னா நீங்கள் ஏதோ தப்பு பண்ணுறீங்கன்னு அர்த்தம், தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ 30 வயசு வர சொல்ல உங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். மேரேஜ் ஆன பிறகு ஃபேமிலி செட்டப்புக்குள்ளே வந்தீங்கன்னா குழந்த இதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 40 வயசில் வந்தீங்கன்னு வச்சிங்களேன். பின்னாடி போய் திரும்பி பார்த்தா, என்னன்னா இப்போ தான் ஸ்கூல் படித்தோம், காலேஜ் படித்தோம், அதுக்குள்ளே 40 வருஷம் ஓடிச்சு, இன்னமும் பணத்துக்காக கஷ்டப்பட்டு தான் இருக்கோம், இன்னும் அந்த சைக்கிளில் ஓடிட்டா இருக்கும், லைஃப்பில் எந்த ஒரு பெரிய சேஞ்சுமே இல்லையே அப்படின்னு தோணும். இது பெரும்பாலான மக்களுக்கு. இந்த டாப் 1% இருக்காங்கல்ல, அவங்களோட லைஃப் ரொம்ப ஹேபிட்ஸை பில்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடக்கணும், இதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிட்டே இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, ஹாப்பினஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எல்லாமே. ஏன்னா ஒரு ஏஜில் வர சொல்ல அவங்களுக்கு தெரியும், நான் ரெக்ரெட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கான்ஷியஸாக இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன தான் பண்ணுவோம், மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாத்தையும் விட்டுட்டு பணம் தான்மா கோல், 40 வயசு வரையும் அந்த பணத்துக்காக ஓடி ஹெல்த்தும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப்பும் சாக்ரிஃபைஸ் பண்ணி குழந்தைங்களோட அதோட ஹாப்பினஸை என்ஜாய் பண்ணலாமல் பேரண்ட்ஸோட ஹெல்த்தும் அந்த டைம் ரொம்ப அவங்க 60 இல்லை 65 இருப்பாங்க, அதுவும் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த 40ங்கிறது ஒரு குரூஷியலான ஏஜ். அந்த ஏஜில் வரும்போது தான் 20 வயசில் நம்ம என்னென்னலாம் நினச்சோம், 40 வயசில் அதை ஒன்றுத்தை கூட எக்ஸிக்யூட் பண்ணலையே, அட்லீஸ்ட் சிலதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கமேன்னு தோணும். அதுதான் லைஃபு. எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியாது. அது நீங்கள் லக்குன்னு சொல்லலாம், இல்லை ட்ரெயின்னு சொல்லலாம், எதுவுமே தெரியாது. இந்த உலகத்துக்கு நம்ம வந்திருக்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, ஹாப்பினஸ், சேட்னஸ், எல்லா விதமான அனுபவத்தையும் சேர்க்கிறதுக்கு மட்டும்தான். அது எப்போ வரும்னா 40ல் வரலாம், ஒருத்தருக்கு 50ல் வரலாம், ஒருத்தருக்கு 60 வரலாம். ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிங்க, நீங்கள் உங்கள் குழந்தைங்க என்ன தான் பாசமாக வளர்த்தாலும் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு பார்த்துக்கணும்னு அவசியமே கிடையாது. அது அவங்க லைஃபு, அது அவங்க வாழணும். ஏன்னா நீங்கள் இதே சுச்சுவேஷனில் இருப்பீங்க. இப்போது உங்கள் பையன் இருக்கான், உங்கள் அப்பா இருக்கா, 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை, நீங்கள் யாரை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க? உங்கள் பையனை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வளர பழைய ஜென்ரேஷனோட இதுவெல்லாம் அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அந்த அந்த கர்வை நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேமிலியில் ஒருத்தராக சீனியர்ஸ்லாம் அப்படியே இறப்பாங்க. ஸோ இது அப்போ தான் அந்த இதுவே நடக்கும். ஓகே, 40 வயசு வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம்? அப்போது நீங்கள் ஒரே ஜாபில் இவ்வளோ வருஷமாக இருக்கும், இல்லை பெருசாக எதுவும் சம்பாதிக்கல. ஸோ இந்த திங்கிங்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நார்மலான விஷயம் 40 வயசில். ஸோ எனக்கும் சரி 36, 37 வயசில் அது போல் வந்தது. இப்போது 37. நான் சில ஸ்டெப்ஸ்லாம் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக 9 to 5 ஜாபை விட்டு போகணும். ஏதாச்சும் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஹேபிட்ஸை பில்ட் பண்ணது. லாஸ்ட் ஒரு 1 இயராக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது. என்னை பொறுத்த வரையும்
நான் பெருசாக பர்சனல் லோன் எடுக்கல, பெருசா ஹோம் லோன் எடுக்கல. இருக்கிறத வச்சு நான் ஹாப்பியா லைஃப்ப வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு இந்த லைஃப் கடைசி வரையும் ஹெல்த்தியா, நிம்மதியா இருந்தா போதும். அதான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். தூங்கும்போது ஜாலியா தூங்கணும். காலைல எழுந்துக்கும்போது அப்பாடா எந்த மீட்டிங் மேனேஜர் என்ன சொல்லுவான்? அந்த பிரச்சனை இல்லாம நல்லா தூங்கி இருந்தா போதும். எனக்கான விஷயத்த அது கஷ்டமாவே இருந்தாலும், நான் பண்ணும்போது எனக்கு புடிச்ச விஷயத்த நான் பண்ணும்போது அது கஷ்டமே தெரியாது. ஸோ அதுபோல விஷயத்துக்காக தான் நான் ஓடிட்டுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு தெரியல. ஸோ நீங்க உங்களோட 40ஸ்ல இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னென்னலாம் ஆம்பிஷன்ஸ் இருந்தது. அம் அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆச்சா? இல்ல உங்க 20ஸ்ல என்னென்னலாம் ஆம்பிஷன் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் உங்களால ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நம்புறீங்களா? இது வந்து என்ன சொல்றது? அ திடீர்னு கேமரா எடுத்து பேசிட்டேன். இத அப்படியே ராவாவே போட்டுடுறேன். தேங்க் யூ ஸோ மச். பை பாய்.